ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேளவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பலிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். பிறருக்காகவே வாழ்ந்து மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுலையே தன்னோட சந்தோஷத்தை பார்த்து தங்களோட தேவைகளை கூட மறந்து வாழ்க்கையே ஒரு தியாகமாக வாழ்ந்துட்டுருக்க மீன ராசி அன்பர்களே, இது உங்களுக்கான ஒரு பதிவு. உங்கள் மனசில் இருக்கிற வழியையும் நீங்கள் செய்கிற தியாகங்களையும் என்னால் உணர முடியுது. உங்களுடைய அந்த ரொம்ப மென்மையான உள்ளம் யாருமே சரியாக புரிஞ்சுக்காம எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நீங்கள் ஒருத்தரே தாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அவங்க மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஆனால் அதை சரியாக வாசிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு புரிதலுக்காக நீங்கள் ஏங்கிட்டுருக்கீங்க. இந்த தேடலில் நீங்கள் தனியாக இல்லை. இது ஒரு வரியை படிக்கும்போது இது நமக்காகவே எழுதின ஒரு வரி மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல. மற்றவங்களுக்கு வழிகாட்டி கடைசியில் உங்களுக்கான வழியை நீங்கள் தொலைச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. எல்லாருடைய பாரத்தையும் நீங்களே சுமந்து உங்கள் தோள்பட்டை வலிக்கிற மாதிரி ஒரு வேதனை. கொடுத்தே பழகி போய் உங்களுக்கென்று எதையுமே வாங்கிக்க தெரியாமல் தவிக்கிற ஒரு நிலைமை. உங்கள் இரக்க குணத்தை ஒரு பலவீனமாக பார்க்குற இந்த உலகத்தில் இந்த மாதிரி உணர்வுகளோடு இங்கே தனியாக இல்லை. உங்களை மாதிரி இருக்கிற உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வழிகாட்டியாக இருக்க தான் உங்களுக்கு நாங்கள் உதவ வந்திருக்கோம். சரி வாங்க, உங்கள் தியாகங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். நீங்கள் பண்ணுற இந்த தியாகம் எல்லாம் உங்கள் இயல்பிலேயே இருக்கிற ஒன்றுங்க. இது உங்கள் மேலே இருக்கிற தப்பு கிடையாது. இதுதான் மீன ராசியோட அடையாளம். ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நண்பர்களுக்காகனு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற அதே குணம்தான் சில சமயம் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக ஒரு சிலுவையாக மாறிடுது இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் நேசிக்கிற உங்களோட சந்தோஷம்னு நினச்சி எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்காக நீங்கள் வாழவே இல்லையேன்னு ஒரு டைம் வரும். உங்களை சூழ்ந்திருக்குதா? நீங்கள் ஒரு வழிகாட்டி கருணை காட்டுறது உங்கள் இயல்பு. ஆனால் அந்த கருணையே உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நடுராத்திரியில் ரோட்டில் ஒரு வண்டி நின்றுச்சு. நமக்கு எதுக்கு வம்புன்னு நீங்கள் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் உங்களால் அப்படி போக முடியல. உடனே இறங்கி போய் உதவி செய்கிறீங்க. உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க. சில சமயம் உங்கள் காசையும் செலவு பண்ணுறீங்க. இந்த உதவியை வாங்கிட்டு ஒரு நன்றியோடு போனால் கூட பரவாயில்ல. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் உதவி செஞ்சவங்களே உங்களை காயப்படுத்திட்டு போகிறாங்க. உங்களை யார் உதவி செய்ய சொன்னான்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு நொடி உங்கள் மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். இது உங்கள் வாழ்க்கையில் பல தடவை நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் பண்ணுற தியாகங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீகமான காரணம் இருக்குது. உங்கள் இயல்புக்கு பின்னால் என்ன ஜோதிட காரணம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. உங்கள் வழிகளை ஒரு குறையாக பார்க்காம ஒரு பெரிய நோக்கத்துக்கான படிக்கட்டாக பாருங்கள். உங்கள் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைக்கும் பின்னாலையும் ஒரு பாடம் ஒளிஞ்சிருக்கா? இப்போ அந்த பாடத்தை நம்ம ஒன்றா சேர்ந்து கற்றுக்கலாம் வாங்க. ஜோதிடத்தில் காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதில் கடைசி ராசி, அதாவது 12வது ராசி தான் மீனம். அதனாலேயே இது ஒரு மோசமான ராசி. மோசம்னா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் ரொம்ப எல்லா ராசிக்காரங்களை விட கஷ்டப்படுறீங்க. அதனால தாங்க அப்படி சொன்னேன். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து ஓகேங்களா, ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க. குரு பகவானால் ஆடப்படுற ஒரு நீர் ராசி நீங்கள். அதனால் அனுபவங்கள் மூலமாக சில இழப்புகள் மூலமாக தான் இந்த ஆழமான ஞானத்தை நீங்கள் அடையணும்னு இருக்குது. மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் உலக வாழ்க்கை, துலாம்லேருந்து மீனம் வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கை. இதில் கடைசியாக இருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தோட மொத்த அனுபவத்தையும் உங்கள் ஆன்மாக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த
பாருங்க, குருவோட 2 ராசிகளான தனுஷுக்கும் மீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இது ரொம்ப அழகாக சொல்லுங்க. தனுஷோட நெருப்பு ராசி, அவங்க ஒரு வாத்தியார் மாதிரி புத்தகத்தில் படித்த அறிவை வச்சு தத்துவங்களை வச்சு நேரடியாக பாடம் நடத்துவாங்க. ஆனால் மீனம் அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு நீர் ராசி, ஒரு மோட்ச ராசி. நீங்கள் பட்ட காயங்கள்லேருந்து, நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள்லேருந்து கிடைச்ச அனுபவ அறிவை வச்சு தான் வழிகாட்டுவீங்க. உங்கள் வழிகாட்டுதல் வெறும் வார்த்தையாக இல்லாமல் ரொம்ப உணர்வு பூர்வமான ஆழமான ஞானமாக இருக்கும். அதனால தான் வழியில் இருக்கிற ஒருத்தர் தனுஷ் ராசிக்காரங்கிட்ட போகிறத விட உங்ககிட்ட வந்து ஆறுதல் தேடுறாங்க. ஏன்னா இந்த வழியை நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி உங்கள் மனசோட ஆழத்தில் எப்போவுமே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்குதா? நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறது, யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துறது. இது ஏன் இப்படி நடக்குது? உங்கள் கருணையில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் அதை யார்கிட்ட காட்டுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்க ஒரு தேலையோ பாம்பையோ கருணைப்பட்டு காப்பாற்ற நினைக்கிறீங்க, அதை எடுத்து வெளியில் விடுறீங்க. ஆனால் அதோட குணம் என்ன? கொட்டுறது. அதோட குணத்தை காட்டுது. அதே மாதிரி தான் நீங்கள் உதவி செய்கிற சில மனுஷங்களுக்கும் அவங்க குணத்தை காட்டும் போது நீங்கள் காயப்படுறீங்க. உங்கள் மேலே இருக்கிற ஒரே தப்பு எல்லாரையும் உங்களை மாதிரியே நல்லவங்களாக நினைக்கிறது தான். இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. நம்ம வழியில் மட்டும் ஏன் இவ்வளவு முள் இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் அந்த முள்ளு குத்தின வழி உங்களுக்கு தெரிஞ்சாதானே மற்றவங்களுக்கு பார்த்தியே அந்த பக்கம் போகாத, அங்கே முள் இருக்குது குத்திடும்னு ஒரு உண்மையான அக்கறையோடு ஒரு ஆழமான அனுபவத்தோடு உங்களால் எச்சரிக்கை செய்ய முடியும். உங்கள் வேதனைகள் எதுவுமே வீண் கிடையாது. அது எல்லாம் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள், நீங்கள் வாங்கின தகுதிகள். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பிறந்திருக்கீங்க. உங்கள் காயங்கள் தான் உங்கள் கிரீடம், உங்கள் கண்ணீர் தான் உங்கள் ஞானத்தோட ஊற்று. சரி, இவ்வளோ வழிகளையும் சுமந்து மற்றவங்களுக்காகவே வாழ உங்களுக்கு செல்வ தடைகள் ஏன் வருது? அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ பார்க்கலாங்களா? உங்கள் தியாகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வளமான வாழ்க்கையை நோக்கி போக ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் மனசை நல்லா ஒருமுகப்படுத்திக்கோங்க. முழு நம்பிக்கையோடு கேளுங்க. இது உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒரு திறவுகோலாக இருக்கலாம். மீனராசிக்கு 6ஆம் அதிபதியாக சூரியன் உங்க தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் உச்சமாறாருங்க. 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், எதிரி. 2ஆம் வீடுங்கிறது தன, வாக்கு, குடும்பம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுக்குற வாக்குறுதி, தேவையில்லாத பேச்சு, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கடன் சுமையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த கிரக அமைப்பை சரி செய்ய நீங்க போக வேண்டிய இடம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற பர்வதமலை. பாறைகளும் மலைகளும் கஷ்டங்களை குறிக்கும் கிரகங்களான சனி, செவ்வாயோட அம்சம். அப்படிப்பட்ட கல்லும் முள்ளும் நிறைஞ்ச மலையில் கஷ்டப்பட்டு ஏறி அந்த மலை உச்சியில் இருக்கிற சூரியனோட அம்சமான மல்லிகார்ஜுன ஈஸ்வரரை நீங்கள் தரிசிக்கும் போது உங்கள் 6ஆம் வீடுங்கிற கஷ்டம் செலவாகி 2ஆம் வீடுங்கிற செல்வம் பலப்படும். உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ தடைகள் உடையும். முழு மனசோட முழு நம்பிக்கையோட இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடுத்து 90 நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. எல்லாருனாலையும் பர்வதமலை ஏற முடியாதுங்கிறது எனக்கு புரியுது. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. திருக்கோவிலூர் பக்கத்தில் அரகண்ட நல்லூர்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே மலை உச்சி வரைக்கும் வண்டியிலேயே போகலாம். அங்கே இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் முடியலனா சென்னை தாம்பரம் பக்கத்தில் மாடம்பாக்கத்தில் சுயம்பு லிங்கமாக இருக்கிற தேனுபுரீஸ்வரரை போய் வழிபாடு செய்யுங்க. நோக்கம் ஒன்று தான். உயரமான இடத்துல இருக்கிற சிவனையோ இல்லை தானே தோன்றிய சிவனையோ முழு மனசோட வழிபடுறது உண்மையான பக்திக்கு பலன் கண்டிப்பாக உண்டுங்க. பணம் வரதே ஒரு பெரிய சவால்னா வந்த பணத்தை கையில் தக்க வைக்கிறது மீனராசிக்கு இன்னொரு பெரிய சவால். கையில் பணமே நிற்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்காக இதோ ஒரு ரொம்ப எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். எவ்வளவோ சம்பாதிச்சாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லையே மனசுக்குள்ளே குமுறுவீங்கள்ல, அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். உங்கள் செல்வம் உங்கள் கையில் நிற்கணும்னா உங்கள் அறிவை தானமாக கொடுக்கணும். ஆமாங்க, ஞானக்காரகனான குருவோட ராசிக்காரங்க நீங்கள். அதனால் நீங்கள் கல்விக்கு உதவி செய்யணும். உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கு போங்க. அங்கே படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பேக்னு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதை வாங்கும்போது அந்த குழந்தைகளோட முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதை உணருங்க. நீங்கள் இன்னைக்கு விதைக்கிற இந்த சின்ன கல்வி விதை நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுத்து உங்கள் செல்வத்தை நிலைக்க வைக்கும். இது வெறும் தானம் இல்லை, உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான முதலீடு. கொடுக்கறதால உண்மையான சந்தோஷம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. கடைசியாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயோ வருவோம். உங்கள் கருணை, உங்கள் தியாக குணம் அதெல்லாம் உங்கள் பலவீனம் கிடையாதுங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. ஆனால் அந்த சக்தியை யார்கிட்ட எப்படி எப்போ எவ்வளோ காட்டணும் உங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய இனி வரும் பயணம். இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க.
நீங்கள் வழிகாட்ட பிறந்தவங்க. நீங்கள் பட்ட காயங்களும் வழிகளும் அனுபவங்களும் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கான உங்கள் தகுதிகள். உங்கள் சோதனைகளை மற்றவங்களுக்கு பாடமாகவும் உங்களுக்கு செல்வமாகவும் மாற்றி சக்தி உங்ககிட்டயே தான் இருக்குதுங்க. இனிமேல் உங்களை நீங்களே தாழ்வான்னு நினைக்காதீங்க. உங்கள் மதிப்பு ரொம்ப பெருசு. நீங்கள் கடந்து வந்த பாதை கரடு முரடாக இருந்திருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களுக்கு ஒரு வைரமாக மாற்றியிருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் சூப்பரான நாட்களாக அமையுங்க. மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி சனி பகவான் அடைகிறதுனால உங்களுக்கு முழுவதுமாகவே வரக்கூடிய ஒரு 7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு உச்சத்திற்கு போனார் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்க போகுது. ஆனால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராசி அதிபதியாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நிறைய தடுமாற்றம் சிக்கல் எல்லாமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறாருங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ஐயோ, ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது நல்லது பண்ண போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல முழுக்க நெகட்டிவாக மட்டுமே நடக்கும். ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகுது. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்க காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக அவர் வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அலைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. வரக்கூடிய நாட்கள் இது அனைத்தும் நிவதியாகி நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க.
மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதிகளும் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். எதிர்பாராத காரிய தடைகள் வரும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மைகள் அடைவீங்க. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்துவீங்க. அடுத்ததா ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை அடைவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா சாய்பாபாவை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.